தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் அகத்தியம் அப்படிங்கக்கூடிய தமிழ் இலக்கிய நூல் தோன்றியது அப்படின்னு சொன்னோம். அதே மாரி நமது பகுதியில தமிழ் நூல் அச்சடித்ததும் தாமிரபரணி ஆற்றங்கரையில புண்டக்காயல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசப் போறேன். புண்டக்காயல் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ஊர். தாமிரபரணி ஆற்றங்கரை வந்து அப்படியே கடலோடு சேரக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் தான் புண்டக்காயல். இப்போ அது பெரிய நகரமா இருக்கு. அது மீன்பிடி துறைமுகமா இருக்கு. அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் கல்லூரி நிறுவனதும் அங்க தான். முதல் அச்சு நிறுவனதும் அங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் வந்து க இருந்த ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியாராக இருந்த ஹென்றி ஹென்றி ஹியூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அந்த மனிதருடைய திருப்பண்டம் திருப்பண்டம் அப்படின்னு சொன்னா, நம்ம புனிதர்கள்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய உருவத்தில் ஏதாவது ஒரு பகுதியை கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து அதை வணங்கி வருவது வழக்கம். அத வந்து நம்ம திருப்பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹென்றி ஹென்றி ஹியூஸ் ஐயாவுடைய மண்டையோடு வந்து இன்றைக்கும் தூத்துக்குடி படிமை மாதா ஆலயத்துல வந்து திருப்பண்டமாக வைத்து வணங்கி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த அளவுக்கு இவர் பெருமையாக பாதுகாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் தான் முதல்ல அச்சை நம்ம பகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆதிச்சநல்லூர்ல வந்து நம்ம இரும்பை கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு சிவகலை நாகரிகம் வந்து 5500 வருஷம் பழமையானதுன்னு சொல்றோம். இவரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1564ஆம் அந்த ஆண்டு காலகட்டத்திலேயே இவர் வந்து உலோகத்தில் வந்து நம்ம அச்சு இயந்திரங்களை வந்து அவர் தயார் பண்ணி அச்ச வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் வந்து அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, க க வ வணக்கம் தம்புரான், அடியார் வணக்கம் அப்படிங்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அவர் வந்து இயற்றியிருக்காரு. அது மூலமா பார்த்தீங்கன்னா, விவிலியத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இவர் இறப்பு வந்து அந்த காலத்துல வந்து யாராலையும் தாங்க முடியல. அதனால இவர் வந்து தோணியில ஒரு 21 தோணியில இவருடைய உடலை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து, தூத்துக்குடியில் வந்து படிமைவாத ஆலயத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய திருப்பண்டம் தான் இன்னைக்கு வந்து நம்ம தூத்துக்குடியில படிமைதா ஆலயத்துல அவருடைய மண்டையோடு வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. யார் போனாலும் நம்ம பங்கு தந்தையிட்ட கேட்டு அதை பார்க்கலாம், வணங்கலாம். நம்ம பகுதிக்கு வந்து அவர் வந்து எழுத்தறிவித்தவர் அல்லவா? எழுத்தறிவித்தவர் இறைவன் சொல்லுவோம். அதே மாரி நமக்கு வந்து அவர் ஒரு இறைவன். அதோட மட்டுமல்ல, அவருடைய கையெலும்பு எங்க இருக்குன்னா, செண்பகப்புதூர் அப்படிங்கிற பகுதியில இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு 1600வது வருடம் இறந்த அவர் இன்றும் நம்மளுடைய மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் என்டிடிவிஎஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா, ஏன்னா இவர பத்தி நெய்தலாண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து நிறைய ஆய்வு பண்ணி, அவர் அன்றைக்கு பயன்படுத்திய அச்சுக்கூடங்கள் பகுதி எல்லாத்தையுமே அவர் இன்றைக்கும் காட்சிக்கு வச்சிருக்கிறாரு. அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.